அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஓணம் பண்டிகை, கேரள மக்களுடைய ஸ்பெஷல் பண்டிகை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஓணம் விஷ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷலுக்காக ஒரு டொமேட்டோ பாயாசம் ஒன்று பண்றோம். என்ன டொமேட்டோ பாயாசம் பார்த்தீங்கன்னா, அது டொமேட்டோ சாஸ் சாப்பிட்றோம், டொமேட்டோ ஜாம் சாப்பிட்றோம். அதே மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பாயாசம் ஒன்று பண்றோம். முதல்ல நம்ம அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கைப்பிடி ஜவ்வரிசியும் ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல குக்கரில் நல்ல குழைய வேக வச்சிடும். ஒரு 2-3 விசில் விட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ தனியாக வேர்க்கடலை ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு தக்காளி, தேங்காய் ஒரு அரை மூடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இதை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்ல குழைய அரைச்சி வச்சுக்கணும். நல்லா மையா அரைச்சி தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மண்டை வெல்லம் நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். உடைச்சி அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா தண்ணியில் முதல்ல இந்த பாயசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சொம்பு தண்ணியில் அந்த மண்டை வெல்லத்தை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அதை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அதை இது பண்ணுங்கள். ஏன்னா மண்டை வெல்லத்தில் சில இதெல்லாம் இருக்கும், கருப்பு துகள்கள்லாம் இருக்கும். அதனால் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் ஏற்கனவே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், நல்லா வெந்துருச்சு. அதனோட இந்த மண்டை வெள்ளைக்கரைசலையும் அதில் விட்டு நல்ல ஒரு கலக்கி வச்சுருங்க. ஒரு டம்ளர் பால் இதனோட இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணோம், ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய், ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். இதையும் ஒரு கிளறிட்டு நல்லா கரைச்சி அந்த பாயாசத்தோட குக்கரில் அதையும் அதில் ஊற்றிடுங்க. இதையும் நாம் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விடணும். வெனிலா எசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். வெனிலாவோ ரோஸோ எந்த எசன்ஸ்னாலும் இதுக்கு ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இந்த பாயசம் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த வெனிலா எசன்ஸை இதனோட நான் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயாசம் நல்ல பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தோன்னே அதை சாப்பிடணும் போல் இருக்கும். இது நல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது நல்ல ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போது நெய் விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் இந்த கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவோம், உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை, அப்புறம் இந்த பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து இந்த பாயாசத்தோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது பாயாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்மோஸ்ட் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்கள்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி ஒரு பாயசம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா காணாது, நிறைய வைக்கணும், அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் இந்த நெய்யில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து அதில் போட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த பாயாசம் ரெடி. ஓணம் ஸ்பெஷல் டொமேட்டோ பாயாசம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.